நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அப்படின்னா ஒரு கிராஃப் இருக்கும், அதில் ஏதோ ஒரு கர்வ் இருக்கும், ஏதாவது ஒரு டைரக்ஷனில் கர்வ் இருக்கும். அதே கர்வில் நமக்கு எங்கேயாவது லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும், ஒரு வெர்டிக்கல் லைன். அந்த வெர்டிக்கல் லைன் இந்த கர்வோட ஒரே ஒரு தடவை மட்டும்தான் மீட் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு கர்வ். இந்த கர்வில் இந்த வெர்டிக்கல் லைன் இந்த இடத்துல ஒரு இடத்துல மீட் ஆகிருக்கு, இங்கே ஒரு தடவை மீட் ஆகிருக்கு. இப்படி 2 times மீட் ஆயிருந்தால் இட் இஸ் நாட் அ ரெப்ரசன்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ சப்போஸ் இப்படி ஒரு கர்வ் இருக்குது, இதில் ஒரே ஒரு தடவை மட்டும் மீட் பண்ணியிருக்கு. இந்த வெர்டிக்கல் லைன் இந்த கர்வ் மேலே ஒரே ஒரு தடவை மட்டும் மீட் பண்ணனா அதுதான் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு மீனிங். ஓகேவா? இப்போ see the example 1.10. Using the vertical test, determine which of the following curves represent a function. இப்போ A பாருங்க, இதுதான் வெர்டிக்கல் லைன். இந்த வெர்டிக்கல் லைன் மேலே இந்த கர்வ் எத்தனை டைம்ஸ் டச் ஆயிருக்கு? இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். அந்த வெர்டிக்கல் பார்ட்டு பாருங்கள், கர்வ் மேலே இங்கே ஒரு தடவை டச் ஆகி இங்கே ரெண்டாவது தடவை டச் ஆகிருக்கு. அப்போ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே இருக்க ஒரு வெர்டிக்கல் லைனு, இது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இந்த கர்வ் மேலே டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். இந்த கிராஃப் பார்க்கலாம், இங்கே இருக்குது கர்வ், இந்த கர்வ் மேலே இங்கே இருக்குது வெர்டிக்கல் பாயிண்ட்டு. இங்கே 1 டைம் டச் ஆகிருக்கு, செகண்ட் டைமும் டச் ஆகிருக்கு. அப்போது திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன். இங்கே பார்க்கலாம், இப்படி நமக்கு கர்வ், இது ஃபுல்லுமே கர்வ் தான். இந்த கர்வ் வெர்டிக்கல் லைன் இங்கே இருக்குது, வெர்டிக்கல் லைன் மேலே இந்த 1 டைம் மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும்தான் டச் ஆகிருக்கு. அப்போது திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, கிளியரா?